வைல்டு கேமல், காட்டிலேயே வளரும் ஒட்டகம். பாருங்க, வீடு நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க, க்ளீனாக இருக்குங்க வீடு. இங்கே பாருங்க, இவங்க யாருமே ஸ்கூலுக்கு போகிறது இல்லைங்களாமாங்க, படிப்பே கிடையாதுங்க இங்கே. ஸ்லீப்பிங். ஓ, இவங்களே தைக்கிறதுங்க. இங்கே பாருங்க. சரி, பரவாயில்லைங்க, ஒரு வீடு எடுத்துக்கிறாங்கண்ணே, உள்ளே வாங்கன்ட்டாங்க. அருமைங்க, செட்டப் பாருங்க இப்போ இருக்குன்னு வீடு. இவங்களுக்கு தண்ணி பாருங்க, இவங்களுக்கு தண்ணி அங்கே இருக்கு பாருங்க, குவாக். தெரியாதுங்க, இருட்டில் நம்ம நல்லா நடந்து போனோம், உள்ள விழுந்துருக்கோம். ஃபோனில் எடுத்துட்டு இருக்கிறேன். ஆடு தாங்க மெயின், ஆடு தொழில் தான். ஜாலியாக பீடி குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது, கடினமான வாழ்க்கை தான் சூட்டில். ஆனால் உள்ளே வந்து கூலிங்காக தான் இருக்கும். மாசத்துல ஒரு நாள் தான் குளிப்பாங்களாமா. இது சமையல் ரூமு, இது பெட்ரூமு, பாத்ரூமுக்கு அவுட் சைடு. தண்ணி வந்து அங்க இருக்கு பாருங்க, குவாக்கு அங்க இருக்கு. ஒட்டகம் வச்சுக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கிறாமா தாத்தா. ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு ஒட்டகப்பால் ஆட்டுப்பால் குடிச்சுக்கிட்டு ஆட்டுல இருந்து வரத வருமானத்தை வச்சுக்கிட்டு மாசத்துல ஒரு தடவை குளிச்சுக்கிட்டு ஜங்கிள்லயே ஓப்பன்லயே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தண்ணி வேற அங்க இருக்கு. இதான் வந்து வாழ்க்கை பாருங்க. குருவியெல்லாம் கூடு கட்டி இருக்குங்க. குருவிக்கு வந்து இந்த மரத்துல எல்லாம் கூடு கட்டி வாழ்ற பழக்கம் இந்த பாலைவனத்துல கிடையாதுங்க. இந்த மாதிரி குடிசை வீடு மாதிரி இருக்கு பாருங்க. குடிசை வீடுனா இந்த கூரை மஞ்சிருக்கு பாருங்க, இதுக்குள்ளதான் வந்து குருவியில கூடு கட்டி வீட்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்குது. இப்போ மண்ணுல எப்படி ஓட்டிட்டு போயிட்டு பாருங்க, ஆட்டிட்டே ஓட்டுறாருங்க. அங்க வா ஐயா வாருங்க. நான் இந்த ஊசி ஊசியா இருக்கு பாருங்க, இதுல தான் வந்து இவங்க கூரை மேய்ஞ்சுக்குவாங்க. சீமார் குச்சி மாதிரி இருக்கும், ஆனால் கெட்டியா இருக்கும். உள்ள பாருங்க கட்டுமானம் எப்படின்னு. ஐயோ, குமிஞ்சு தாங்க போகணும், குத்துதுங்க. பாருங்க எப்படி குமிஞ்சு வர்றாருன்னு. இங்கே பாருங்க, கூலிங்காக இருக்குது. வெளியே எவ்வளோ ஹீட்டாக இருக்கோ அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. நான் உங்களுக்கு ரோட்டில் வரும்போது காட்டணும் பார்த்தீங்களா, அந்த சருகு மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, குச்சி குச்சியா, அதை தான் வந்து எடுத்து இவங்க கூரை மாதிரி வச்சுக்கிறாங்க. சுத்தமாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். இங்கே வருங்க, குருவியும் இருக்குது வீட்டுக்குள்ளே.